ஓகே, நம்ம அடுத்து வந்து மேக்ரோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துடலாம். சின்னதாக டிராயிங் போட்டிருக்கேன் பாருங்கள். அது ஒரு சாஃப்ட்டு 25 டயமீட்டரில் இந்த சேம்பர் பார்த்தீங்கன்னா 3x20 டிகிரி. இப்போ நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு தான் இந்த மைனர் டயமீட்டர் நம்ம கண்டுபிடிப்போம். இது தெரியாதவங்க இப்போ பார்த்துக்கோங்க. அதாவது இந்த சேம்பரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 mm. நம்மளுக்கு இந்த ஆப்போசிட்டு வந்து தெரியாது, அது எக்ஸு. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்கள். tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. 20 டிகிரி tan 20 டிகிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஆப்போசிட் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது அட்ஜசன்ட் சைடு 3 mm. tan 20 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 0.36397. அதை நம்ம வந்து அட்ஜசன்ட் சைடு இன்ட்டு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, 1.0917 வருதுங்களா. இது வந்து நம்ம ரெண்டு சைடுக்கும் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த மைனர் டயமீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த டயமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, 2.1834 ஓகே வருதுங்களா. இதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் டயமீட்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் 22.8166. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம நார்மலாக ப்ரோக்ராமில் வந்து மைனர் டயமீட்டர் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ இதையே நம்ம மேக்ரோவுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் நம்பர் எழுதிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்து வேரியபிள் எடுத்துக்கலாம். as 100 equal டயமீட்டர் வந்து 25 mm கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷனை நம்ம அப்படியே முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். as 101 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு tan 20 டிகிரி. அந்த 20 டிகிரி இங்கே கொடுத்துக்கிறோம். நீங்கள் எம்டியில் போட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வேல்யூ வருது அப்படின்னு. இப்போது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா tan 20 டிகிரிக்கு நம்மளுக்கு வந்து இந்த மதிப்பு கிடச்சிடும். 0.36397 வருதுங்க. அடுத்து மறுபடியும் நீங்கள் இதை வந்து அடுத்த வேரியபிள்லையும் போட்டுக்கலாம். as 102 கொடுத்து நீங்கள் ஈக்குவல் கொடுத்து இந்த வேல்யூயும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதே வேல்யூலேயே மறுபடியும் கொடுத்துக்கலாம். as 101 வேல்யூ மாறுறது தெரியணும் அப்படின்னா நீங்கள் 102 கொடுத்துக்கோங்க. இல்லை இன்டர்மீடியட்டாக கால்குலேட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் 101 கொடுத்துக்கோங்க. as 101 ஈக்குவல் டு இப்படி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் as 101 பெருக்கல் அட்ஜசன்ட் சைடு 3 போட்டோம் இல்லைங்களா, அது 3 போட்டுக்கோம். அடுத்து மறுபடியும் வந்து நம்ம ரெண்டு சைடுக்கும் போடும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போது மறுபடியும் 2ன்னு போட்டுக்கணும். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைனோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.369 × 3 × 2 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். 2.81. இந்த 18 இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.1834 இருக்கும். ஓகேங்களா, இந்த as 101 டேட்டாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.1834 இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம ரெகுலராக ப்ரோக்ராம் பண்ணுறது பண்ணலாம். N1 கொடுத்துக்கலாம். G30 U0 W0 T01 டூல் நம்பர் கால் பண்ணிக்கலாம். RPM கொடுத்துடலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் பண்ணுவோம். அதாவது இந்த ஷார்ட் வந்து ஒரு 25னா ஒரு 2 mm ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 mm நம்ம ப்ளஸில் நிறுத்தணும். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணால் G0 எக்ஸு ஏற்கனவே நம்ம 25க்கு வேரியபிளில் செட் பண்ணியிருக்கோம். அப்போ as 100 as 100 ப்ளஸ் 2 mm மேலே நிற்கணும்.
இப்படி கொடுத்து Z10 கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸு 27 mm பொசிஷன் ஆகும். அதுக்கு அடுத்து G0 Z1. ஸோ நம்ம வந்து G71 சைக்கிள்லேயே போட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ G71 U1 mm டெப்த் ஆஃப் கட்டு, ரிலீஃப் வந்து 0.5 கொடுத்துக்கலாம். G71 E10 Q20 0.3 எக்ஸ்எல் ஸ்டாக்கு, இசட்டில் ஒரு 0.2 கொடுத்துக்கலாம். ஸ்பீடு வந்து 0.2 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ஸ்டார்டிங் பிளாக் போடுவோம் N10ன்னு. இந்த இடத்துல G0ன்னு போட்டு சேம்பருக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து என்னென்னு கொடுப்போம், எக்ஸு இந்த 25லேருந்து தான் மைனஸ் பண்ணி நம்ம நிறுத்துகிறோம். இப்போ as 100 மைனஸ் அதுலேருந்து நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம 25லேருந்து மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ வரும் இல்லைங்களா, 2.1834 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது அந்த as 101ல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 22.8166க்கு பொசிஷன் ஆகிடும். அதுக்கு அடுத்த லைனு G1 Z0ன்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் G1 X as 100 25க்கு பொசிஷன் ஆகுது. சாம்பர் அடிக்கணும். Z minus 3 சாம்பர் வேல்யூ கொடுத்துரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 100 mm லென்த்து. நம்ம ஜாஸ் வந்து ஒரு 25 mm பிடிச்சிரும், 75 தான் மீதி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த லென்த்து 75 மட்டும் விடுறோம். G1 Z minus 75 இதோட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சது. நம்ம எண்டிங் பிளாக் கொடுத்துடலாம். Q20ங்கிறது N20ன்னு கொடுத்துட்றோம். N20 G1 ஒரு 0.5 எக்ஸில் ரிலீஃப் கொடுத்து எடுத்துடலாம். U 0.5. ஓகேங்களா? அவ்வளோதான். G0 Z10 M9. மேலே நான் கூலண்ட் ஆன் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துக்கோங்க. M8 அல்லது M7 கொடுத்துக்கலாம். அடுத்து G30 U0 W0 M01 M30. அதான் ப்ரோக்ராம் இது முடிஞ்சுது. இப்போ இந்த வேரியபிள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு மல்டிப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ்ஸு இந்த இடத்துல மைனஸு யூஸ் பண்ணியாச்சு. அடுத்த ப்ரோக்ராம் வந்து டிவைடர், ஸ்கொயர் ரூட்டு எல்லாம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ போடலாம்.